ஹே ஹாய், என் பேர் தான் பாலா. நான் சென்னையிலேருந்து துபாய்க்கு வந்திருக்கேன். மொத்தமாக 6 மாதமாக இங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். துபாய் போர்ட்டில் வீடியோஸ் நிறைய எடுத்து போடலான்னு ஐடியா. ஆனால் நான் ஒர்க் பண்ணுற ஷிஃப்ட்டு 12 மணி நேரம். மாதத்தில் 15 நாள் நைட் ஷிஃப்ட்டு, அடுத்து 15 நாள் டே ஷிஃப்ட்டு. ஸோ 7 to 7 இந்த டைமிங் தான். இப்போ வந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால 6 to 6, 6 to 6 இந்த ஷிஃப்ட்டில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால என்னால் வீடியோஸ்லாம் போட முடியல. ஃப்யூச்சரில் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். எஸ், என்ன ஒர்க்கு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நான் கொஞ்சம் ஈஸி நினச்சேன். நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி டைமிங் இருக்காது, ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம்னு பார்த்தது. அடிக்கடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டாக இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணி இங்கேயே ஒர்க் பண்ணி கம்பெனிக்காகவே நீங்கள் உங்கள் லைஃப்பை தியாகம் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். அப்படி இல்லை, லீவ்லாம் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அத்தியாவசியமாக போகணுங்கிற பட்சத்தில் நம்ம லீவ் எடுத்து வேணால் வீட்டுக்கு போய்க்கலாம். ஆனால் மொத்த செலவும் நம்மளோடது தான். 1 இயர் கம்ப்ளீட் ஆனால் தான் அவங்க ஃப்ளைட் டிக்கெட்லாம் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. 2 நாளாக ஒர்க் இல்லை, போர்ட்டு ஒர்க்கு எதுவும் நடக்கலை. இன்றைக்கி காலையிலேருந்து போர்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு வீக் ஆஃப். நாளையிலேருந்து நாளைக்கு நைட் ஷிஃப்ட்டு. ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கு நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், கிடைக்கல. சரி வீடியோ போட்டுடலான்னு இப்போ தான் தோணுச்சு. அதான் ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டேன். இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்துல். அது சொல்லுங்கள் ப்ரோ. அவர் தான் ஆகாஷ். ஆகாஷ் எந்த ஊர்? மதுரையிலேருந்து வரீங்களா ப்ரோ? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சிதம்பரத்தில் எங்கே ப்ரோ? லால்பேட்டை கரெக்டா? இல்லை, இங்கே வந்து 6 மாதம் ஆகுது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்துல் ப்ரோ, ஒரு டவுட்டு. நோன்பு எப்போ முடியும்? மொத்தம் இந்த மாதத்தில். என் ரூமில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கென்யா, சவுத் ஆஃப்ரிக்கா, கானா அங்கே இருக்கிறவங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், ஜாலியாக இருப்பாங்க. அப்துல் ப்ரோ வந்து தூத்துக்குடி இன்டர்வியூவில் நாங்கள் மீட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. நான் யார்கிட்டையும் பேசலை. எல்லாருக்கிட்டையுமே வந்து ஹாய் சொல்லிவிட்டு எந்த ஊர் என்னெல்லாம் கேட்டாங்க, எந்த ஜாப்லாம் கேட்டாங்க, எங்கேருந்து வரீங்க, என்ன ஜாப் பண்ணிகிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு நான் அவ்வளோவா யார்கிட்டையும் வச்சுக்கல. ஆனால் ஒரு சில பேர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன், பேசி பழகிட்டுருக்கேன். அதில் வந்து ஸ்பெஷலாக அப்துல் ப்ரோ, அவர்கிட்ட நான் ஸ்டார்டிங்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் எனக்கு அப்புறம் வந்தார், அடுத்து ஒரு 1 month கழித்து வந்தார்னு நினைக்கிறேன். ஆகாஷ், ஐயப்பன், ஸோ கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க எல்லோரும் நான் அடுத்த வீடியோஸில் நான் காட்டுறேன். உங்ககிட்ட பேர் சொல்லாத நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் நான் காட்டுறேன். ஃபுல் டைமும் அவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே நான் தூத்துக்குடியில் பார்த்த எல்லா முகங்கள் தான் இங்கே இருக்காங்க. எல்லாருமே செலக்ட் ஆகி வந்துட்டோம். மொத்தமாக 8 மணி நேரம் ஒர்க்கு, 3.5 மணி நேரம் ஊட்டி. ஓவர் டைம் வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக ஷிப்பு இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஷிப் இருந்துச்சுன்னா ஓவர் டைம் 12 hours உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகும். இப்போது நோன்பு இருக்கிறதுனால 6 hours தான் ஒர்க்கு. 6 மணி நேரம் தான் வேலைக்கு வேலை நேரம். அதுக்கப்புறம் 6 மணி நேரம் வந்து உங்களுக்கு ஓட்டி தான், ஓவர் டைம் தான் வரும். அது ஒரு ஹாப்பி. அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயம் இருக்குது, நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் இந்த ஜாபு எதனால் சூஸ் பண்ணேன், இதில் என்ன எனக்கு பெனிஃபிட் கிடச்சிது, எல்லாம் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பாய், டாட்டா பாய். நெக்ஸ்ட்டு vlogல பார்க்கலாம்.